ஹலோ காய்ஸ், இந்த மருமகளில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஐஸ்வர்யாவுக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வாரவென்ற மாதிரி சொல்லிட்டு ஈஸ்வரியும் அவங்களோட பொண்ணு சித்ராவும் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னால், தங்களுக்கு நிறைய நகைகள் புடவைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இந்த விஷயம் சேதுக்கு தெரியாது. ஆனால் சேது கார்டு கொடுத்துருந்தாங்க. அதனால் அவங்களோட ஃபோனுக்கு மெசேஜ் வருது. எப்படின்னு சொன்னால் 12 லட்சம் அவங்க செலவு பண்ணினதாக அவங்களுக்கு மெசேஜ் வருது. இதை பார்த்த செய்து திகைச்சு போகிறாங்க. என்னது 12 லட்சமா? 12 லட்சத்துக்கு நான் செலவே பண்ணலையே. சரி, பரவாயில்லை. ஆண்டி என்னட்டேருந்து காட்டை வாங்கிட்டு போனாங்க. அவங்க தான் ஏடிஎம்மில் போய் இவ்வளோ பணத்தை செலவு பண்ணாங்களோ என்ற மாதிரி நினச்சிட்டு, ஓகே நான் தான் அதை பண்ணினேன் என்ற மாதிரி அவங்க பேசாமல் விட்டுட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த ஈஸ்வரிகிட்ட கேட்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பாக கேட்பாங்க. இதை ஈஸ்வரி எதிர்பார்க்கவே இல்லை. ஈஸ்வரியும் அதே மாதிரி சித்ராவும் என்ன மாதிரி நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ரொம்ப சந்தோஷமாக வராங்க. பத்தியா, சேதுவோட காட்டிலேயே நாங்கள் எங்களுக்குமே சாரி அதே மாதிரி நிறைய நகைகள் எல்லாமே வாங்கிட்டோம். இது எங்களுக்கு 1 வருஷத்துக்கு போதும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, சேது இதை பற்றி எல்லாம் கேட்க மாட்டாங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லடி, அவன் எல்லாம் கேட்க மாட்டான். ஐஸ்வர்யாவுக்கு தான் வாங்கினோம் என்ற மாதிரி சொல்ல வேண்டியதானே. அவனுக்கு தெரியவா போகுது? இப்போ ஐஸ்வர்யாவுக்கு வாங்கினு சொல்லி அவன்கிட்ட கொடுக்கும்போது அவன் நினைக்க போகிறான் அந்த நகைகளோட பெருமதியெல்லாம் அவ்வளவு வருமென்று நினைக்க போகிறான். அவனுக்கு தெரியவா போகுது நாங்கள் எங்களுக்குமே வாங்கினோம்னு சொல்லி என்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அந்த வீட்டில் தான் ஒருத்தங்க இருக்கிறாங்களே, ராஜாங்கத்தோட தங்கச்சி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க விட்டு வைப்பாங்களா? இந்த புடவை யார் தந்தது, இந்த நகை யார் தந்தது, யாரோட செலவு என்ற மாதிரியெல்லாம் கேட்க மாட்டாங்களா என்ன? கேட்குறது மட்டும் இல்லாமல் இதை போய் சேதுட்டையுமே சொல்லுவாங்க. அப்படி ஒரு சம்பவம் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாங்க ஈஸ்வரி. ஈஸ்வரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ராஜாங்கத்தோட தங்கச்சிக்கு தான் வாங்கிட்டு வந்த சாரி அதே மாதிரி நகைகள் எல்லாமே காட்டுறாங்க. என்ன இது, இவ்வளவு நகை இவ்வளவு சாரி எல்லாம் எதுக்கு என்ற மாதிரி கேட்குறாங்க. இதுவா, இது சேது ஆசையாக தன்னோட பொண்டாட்டிக்காக வாங்கினது. இவ்வளவுமா? ஆமாம், அவனுக்கு கல்யாணமாகி வர முதல் பிறந்த நாள் இல்லையா ஐஸ்வர்யாவுக்கு. அதனால் ஆசையாக அவன் நிறைய வாங்கி வச்சிருக்கிறான். இதெல்லாம் எங்கள்கிட்ட பார்க்குறதுக்காக தந்தான் என்ற மாதிரி சொல்கிறாங்க. தாங்க போய் வாங்கிட்டு வந்ததையோ அல்லது சேது தங்கள்கிட்ட ஏடிஎம் கார்டை தந்ததையோ அவங்க சொல்லலை. அப்படி இருக்கும்போது இப்போ சேதுவோட ஞாபகத்துக்கு வருது, இவங்க வீட்டுக்கு வந்திருப்பாங்க தானே, எதுக்கும் போய் பார்க்கலாம் என்றிட்டு வராங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த சாரி அந்த நகைகள் எல்லாம் ராஜாங்கத்துக்கு அவங்களோட ஒய்ஃபுக்கெல்லாம் காட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தன்னோட பொண்டாட்டிக்காக சேது வாங்கினது. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? அப்படியா, சேதுக்கு இவ்வளவு அழகாக எல்லாம் புடவை எடுக்க தெரியுமா? ரொம்ப நல்லா இருக்குது, நகையெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது என்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்கும் பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஐஸ்வர்யாவுக்கு பிடிக்குமான்னு கேட்குறக்கு தான் என்னட்ட தந்தான். எனக்கே இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக ஐஸ்வர்யாவுக்குமே பிடிச்சிருக்கும் என்ற மாதிரி ஈஸ்வரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், சேது வராங்க. சேது கேட்குறாங்க, ஆமாம் நான் ஒரு விஷயம் கேட்கணுமெண்ட நினச்சேன். நான் உங்கள்கிட்ட கார்டு தந்தேன் இல்லையா, நீங்கள் இப்போ புடவையும் நகையும் வாங்குறதா போனீங்களே, வாங்கிட்டீங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் வாங்கிட்டேனேப்பா, நீ இன்னும் பார்க்கலையா என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் ராஜாங்கத்தோட தங்கச்சி கேட்குறாங்க, என்னப்பா சேது, நீ தான் ஆசையாக புடவை நகையெல்லாம் வாங்கிட்டு வந்ததாகவும் அது எப்படி இருக்குன்னு பாருங்கோண்டு தங்கள்கிட்ட தந்ததா தானே இவ சொன்னா, என்னப்பா உன்னோட பேச்சு வேறு மாதிரி இருக்கு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு சேது சிரிச்சுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னத்தை நீங்கள் எனக்கு டைம் இருக்கா, நான் அழகரோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு இவங்களுக்கு இதெல்லாம் போய் வாங்குறதுக்கு நேரம் இருக்கா என்ன? நான் தான் இவங்ககிட்ட காட்டை கொடுத்து விட்டேன், இவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்கு ஈஸ்வரி இப்படியெல்லாம் போய் சொல்லணும், உண்மையே சொல்ல வேண்டியதானே? அதுதானே பார்த்தேன். சேது இவ்வளவு பெருமதியான நகையெல்லாம் வாங்குவேனா? வாங்க வேண்டிய தேவை இல்லையே, எதுக்கு, அவட்ட தான் தாராளமாக எல்லாம் இருக்கே என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை
பிரச்சனை இல்லை, வாங்கினது பிரச்சனை இல்லை, ஆனால் 12 லட்சத்துக்கு எதுக்கு செலவு பண்ணணுமென்று தான் நான் யோசிக்கிறேன். அப்படியெல்லாம் செலவு பண்ணி ஒரு பிறந்த நாள் கொண்டாடணுமா என்ன? ஒரு புடவையும் ஒரு நகையும் வாங்கி கொடுத்தா போதும் தானே, அதுவே நல்ல விஷயம் தானே, எதுக்கு இவ்வளவு என்ற மாதிரி எனக்கு மனசுக்கு ஒரு கஷ்டமாக இருந்தது என்ற மாதிரி சேது சொல்கிறாங்க. சேது, உன்னை கஷ்டப்படுத்தி எல்லாம் ஐஸ்வர்யாவுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்கணுமென்று எங்களுக்கு ஆசை இல்லைப்பா. நாங்கள் என்ன நினச்சோமென்று சொன்னால், நீ இதை நினச்சி பெருமைப்படுவ, சந்தோஷப்படுவ, இவ்வளவு தான் வாங்கினீங்களா, இன்னுமே நிறைய வாங்கிறதுக்கு நான் நினச்சேனே என்ன சொல்லுவேன்னு நினச்சா, நீ இதுக்கே இப்படி யோசிக்கிறியா என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், பின்னே என்ன, இவ்வளவு பணம் செலவு பண்ணினா என்ன, அது இப்படியெல்லாம் செலவு பண்ணணுமெண்டு அவள் விரும்புவாவா தெரியலை. ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் விருப்பம் இல்லை என்றுட்டு போகிறாங்க. அவங்களுக்கு தமிழ்ச்செல்வி நினைவாகவே இருக்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், தமிழ்ச்செல்விக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்தாலே ரொம்ப சந்தோஷப்படுவா, அவ்வளவு அன்பா பாசமாக நினைப்பா. என்னப்பா இப்படி எனக்கு புடவை எடுத்து தந்திருக்கிறீங்கன்னு சொல்லி, இவளுக்கு இவ்வளவு எடுத்து கொடுத்தும் அவள் சந்தோஷப்படுவாளா இல்லையான்றதை இனித்தானே தெரியும் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி தனக்கு புடவை எடுத்தது, தன்னோட பொண்ணுக்கு புடவை எடுத்தது, தங்களுக்கு வைர நெக்லஸ் வாங்கினது, இதெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. இப்படி இருக்கும்போது எங்கள் ஐஸ்வர்யா நினைக்கிறாங்கன்னு சொன்னால், நாளைக்கு பிறந்த நாள்ன்றதை நான் தமிழ்ச்செல்வி வீட்டில் இருக்கும்போதே இவங்களுக்கு சொல்லிட்டேன், ஆனால் இதை பற்றி எந்த பேச்சுமே இல்லையே என்ற மாதிரி நினைக்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க சேர்த்து நினைக்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஐஸ்வர்யா பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமே தன்னோட பிறந்த நாளை நச்சுத்தான். சரி சொன்னால் போச்சுன்ட்டு, ஐஸ்வர்யா நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் இல்லை, யோசிக்காத, உனக்கு புடவை எல்லாமே கிடைக்கும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா என்ற மாதிரி ஐஸ்வர்யா சிரிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், தன்னை கூட்டிகிட்டு போய் எல்லாம் வாங்கி தர போகிறாங்கன்னுட்டு அவங்க காலையிலேயே சீக்கிரமாக எழுந்து ரெடி ஆகிட்டு, மாமா வாங்க கடைக்கு போகலாமா என்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன ஐஸ்வர்யா, என்ன வாங்கணும் என்ற மாதிரி கேட்குறாங்க. ஏதாவது தேவைண்டா நீயே போய் வாங்கிட்டு வாவேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா நீங்கள் நேற்று தான் சொன்னீங்க, அதுக்கிடையில மறந்துட்டீங்களா? பிறந்த நாளுக்காக சாரி நகையெல்லாம் வரும்னு சொன்னீங்க, அப்புறமா எப்படி நாங்கள் போய் தானே வாங்கணும், நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிங்களா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை ஐஷு, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, அதெல்லாம் வாங்கியாச்சு, அவங்க ஏற்கனவே வாங்கிட்டு வந்துட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் வாங்கிட்டு வந்தாங்க என்று சொல்லும்போது, வேறு யார், அவங்க தான் ஈஸ்வரி ஆண்டி தான் வாங்கிட்டு வந்துட்டாங்க என்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு வாங்குறாங்க, நீங்கள் தானே எனக்கு வாங்கி தரணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் எனக்கு நேரம் இல்லைல்ல, அவங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்கள்ட்ட இருக்குது, வாங்கி அந்த புடவையே நகையும் வாங்கி நீ போடு என்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன நீங்கள் வாங்கி தந்தால் ஆசையாக ஒரு புடவையாக இருந்தாலும் நான் சந்தோஷமாக அந்த புடவையை உடுத்திட்டு நான் பிறந்த நாள் கொண்டாடுவேன், அவங்க இதுக்கு எனக்கு வாங்கணும் என்றுட்டு எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே, என்ன இஷ்யூ 12 லட்சம் செலவு பண்ணி வாங்கியிருக்கிறாங்க என்று சொன்னோன்னா, என்னது 12 லட்சமா என்றுட்டு இவங்க அவங்கள்ட்ட ஓடி போகிறாங்க. ஓடி போய் கேட்குறாங்க, எங்கே அந்த நகை புடவை எல்லாத்தையும் காட்டுங்க என்று கேட்டும்போது அவங்க காட்டுறாங்க. இவ்வளவும் 12 லட்சமா, இது என்னது 5 லட்சமே வராதே, ஏன் இப்படி சொல்கிறாங்க, என்னவா இருக்கும், என்ன ஆண்டி இதெல்லாம் 12 லட்சமா, சேது மாமா அப்படி சொன்னாங்களே. ஆமாம்மா, இதெல்லாம் டிசைன் எல்லாம் புதுசான டிசைன், அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்தது, இதெல்லாம் சாதாரண விலை கிடைக்காது, ஆனால் பார்க்கும்போது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் ரொம்ப காஸ்ட்லியான புடவை தெரியுமா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, நான் நிறைய புடவையெல்லாம் வாங்கியிருக்கிறேனே காஸ்ட்லியாக, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறத பார்த்தா என்ன ஆண்டி 12 லட்சம் என்று சொல்கிறீங்க, 2 லட்சம் 3 லட்சம் என்றாலும் நம்பக்கூடிய மாதிரி இல்லைம்மா, நகையெல்லாம் வாங்கியிருக்கிறேன், இல்லை உனக்கு வளையல் வாங்கியிருக்கிறேன், நெக்லஸ் வாங்கியிருக்கிறேன், அப்படி என்று சொன்னால் வருந்தானே என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா என்றிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், சேதுக்கு போய் சொல்கிறாங்க. இவங்க வாங்கிட்டு வந்ததுலாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது, என்னமோ இவங்க பொய் சொல்கிறாங்களோன்னு நினைக்கிறாங்க. என்ன இஷ்யூ இப்படி சொல்கிற, அவங்க எதுக்கு பொய் சொல்லணும், உனக்கு நல்லது பண்ணும்போது நீ இப்படி பொய் சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட மனசு எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா, உனக்கு பிறந்த நாள் ஷாப்பிங் பண்ண போகலேன்னு அவங்க தான் கேட்டாங்க, நான் தான் சொன்னேன் எனக்கு டைம் இல்லை, நீங்களே போய் வாங்கிட்டு கொடுங்கன்னு சொன்னேன், அப்படி இருக்கும்போது நீ இப்படியெல்லாம் அவங்கள சொல்லக்கூடாது என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைங்க, எனக்கு தெரியும், நான் இதை விட காஸ்ட்லியான புடவையெல்லாம் வாங்கியிருக்கிறேன், இதை விட காஸ்ட்லியான நகையெல்லாம் நான் வச்சுருக்கிறேன், இந்த நகைக்கு இந்த பெருமதி வராது, இவங்க எங்கே வாங்கியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு நான் அங்கேயே போய் கேட்குறேன்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போகிறாங்க. அப்படி போகும்போது சேது மறைக்கிறாங்க. இல்லைங்க பிரச்சனை இல்லை, நான் இந்த பிரச்சனையும் பண்ண போகிறது இல்லைன்னுட்டு காரில் இவங்க எங்கே வாங்கினாங்கன்றதை அந்த பாக்ஸில் அந்த
பேக்கில் பார்த்துட்டு இவங்க அந்த கடைக்கு போகிறாங்க. போய் கேட்டு பார்த்தா அது ஒன்றும் அந்தளவு பெறுமதியானதில்லை. 6 லட்சம் கூட பெறுமதி இல்லை இவங்களுக்கு வாங்கின புடவையும் நகையும் சேர்த்து. ஆனால் எப்படி 12 லட்சம் வந்தது என்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு நேராக ஈஸ்வரிகிட்ட போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ஏன் இந்த மாதிரி சேது மாமாவை ஏமாத்துறீங்க? இப்படி ஏமாற்றி எவ்வளவு லட்சம் அவங்ககிட்ட இருந்து எடுத்தீங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன ஐஸ்வர்யா, கதையெல்லாம் கொஞ்சம் பிள்ளையாக இருக்குது, என்னாச்சு? உனக்கு நல்லது பண்ணினது தான் இப்போ உனக்கு பிரச்சனையாக இருக்கா என்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் வாங்கின புடவை நகையெல்லாம் என்ன வெளியிட்டு போய் கேட்டேன். ஆனால் 6 லட்சம் கூட வராது இவ்வளவு நகையும். ஆனால் நீங்கள் 12 லட்சம்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. எனக்கே புரியுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாமலா இருக்கும். அவங்க பேசாமல் இருக்கிறாங்கன்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா என்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓஹோ, இவ சேதுவை கல்யாணம் பண்ணினோன்னே இப்போ எங்களையே வேண்டாமன்னு ஒதுக்க வந்துட்டாங்களோ என்ற மாதிரி நினைக்கிறாங்க. சித்ரா என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், ஐஸ்வர்யாவுக்கு முதல்ல சேது தாலியே கட்டலை. இதெல்லாம் அவன் வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த விஷயத்தை இவங்க சொன்னால் அப்புறமா தெரியும் இவங்க இந்த பிறந்த நாள் இங்கே கொண்டாடலாமா வேண்டாமான்றதை அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை சொன்னால் அப்புறமா தாங்க தான் மாட்டுவோம், தாங்க தான் இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சு பேசாமல் இருக்கிறோம்ன்ற மாதிரி நினைப்பாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், சேது தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்றைக்கு உன்னோட பிறந்த நாள்னு தெரியும். முதலாக உன்னோட பிறந்த நாள் அன்றைக்கு நான் உன்னிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கிறேன். அதை என்னால் மறக்கவே முடியலை. எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்ன்றதை உனக்கு நல்லாவே தெரியும் என்ற மாதிரி சொல்லும்போது தமிழ்ச்செல்வி அழுகிறாங்க. இங்கே பாரு, இன்றைக்கு உனக்கு பிறந்த நாள், நீ அழவே கூடாது, உனக்கு விஷ் பண்ண தான் எடுத்த என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா ரூமுக்குள்ளே வராங்க. இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு. யார் மாமா ஃபோனில், என்ன இஷ்யூ? எப்போ ஃபோன் வந்தாலும் யார் மாமா ஃபோன்லேருந்து கேட்டுட்ருக்குறா, எனக்கு யாருமே ஃபோன் பண்ணக்கூடாதா என்ன என்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மாமா, நீங்கள் ரொம்ப பாசமாக அன்பாக பேசிகிட்டு இருந்தீங்க, அதுதான் யாருன்னு கேட்டேன். அவங்க யாருன்னு தெரிஞ்சால் நானுமே பேசலாமில்ல என்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுவா, அது தமிழ்ச்செல்வி, அவளுக்குமே இன்றைக்கு பிறந்த நாள். முதலாக அவளை பிரிஞ்சிருக்கிறேன் இன்றைக்கு, அதுக்கு நிரந்தரமாக பிரிஞ்சிருக்கிறேன். என்னதான் இருந்தாலும் அவளுக்கு அந்த வேதனை இருக்கும் இல்லையா, அழகரை பார்க்கணுமெண்டு அவள் ஆசைப்படுறா. அதுதான் அவளுக்கு அங்கே கூட்டிகிட்டு கொண்டு போய் காட்டிட்டு வரதா அல்லது மீனாட்சி அவள் இங்கே கொண்டு வரதா என்றதை நான் யோசிக்கிறேன் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமாம்மா நீங்கள் அங்கே போகணும், எதுக்கு அவள் இங்கே வரணும், ஒரு வாரம் கழித்து பார்ப்பாங்க தானேன்னு சொல்லும்போது, என்ன ஐஸ்வர்யா, அவளோட பிறந்த நாளுக்கு அன்றைக்காவது அவள் அழகரை பார்க்கக்கூடாதா? கண்டிப்பாக பார்க்கணும், அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே ஐஸ்வர்யாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடுறக்கு இவங்க ரெடி பண்ணும்போது சேது என்ன பண்ண போகிறாங்கன்னு சொன்னால், அழகரையும் கூட்டிகிட்டு தமிழ்ச்செல்விட்ட போகிறாங்க. அவன்ட பிறந்த நாளுக்கு அவங்கள்ட குழந்தைய பார்க்கணுமென்றதுக்காக. இதில் ஐஸ்வர்யா எப்படி கோவப்பட போகிறாங்க, எப்படி அவங்க பிரச்சனைப்பட போகிறாங்க, இதுக்கு சேது என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்றதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.